நினிவே பாழாய் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 3 கேள்வி பதில். இரத்த பழிகளின் நகரம் எது? நினிவே. நினிவே எவைகளினால் நிறைந்திருக்கிறது? வஞ்சகம், கொடுமை. நினிவேயில் எது ஓயாமல் நடக்கிறது? கொள்ளை. சவுக்குகளின் ஓசை எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். உருளைகளின் அதிர்ச்சி எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். குதிரைகளின் பாய்ச்சல் எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். எவைகள் கடகடவென்று ஓடுகிற சத்தம் நினிவேயில் உண்டாயிருக்கும்? ரதங்கள். வீரர் குதிரை ஏறுகிறது எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். பட்டயங்கள் துலங்குகிறது எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். ஈட்டிகள் மின்னுகிறது எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். வெட்டுண்டவர்களின் திரள் எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். பிரேதங்களின் ஏராளம் எங்கே உண்டாயிருக்கும்? நினிவேயில். நினிவேயில் எவைகளுக்கு தொகையில்லை? பிணங்களுக்கு. பிணங்களில் இடறி விழுகிறவர்கள் யார்? நினிவே. தன் வேசித்தனங்களால் ஜாதிகளை விற்றது யார்? நினிவே. நினிவே எவைகளினால் வம்சங்களை விற்றது? தன் சூனியங்களினால். மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசி யார்? நினிவே. நினிவேக்கு விரோதமாக வருபவர் யார்? சேனைகளின் கர்த்தர். யாருடைய வஸ்திரத்து ஓரங்கள் முகமட்டும் தூக்கி எடுக்கப்படும்? நினிவேயின். நினிவேயின் நிர்வாணம் யாருக்கு தெரியப்படுத்தப்படும்? ஜாதிகளுக்கு. நினிவேயின் மானம் யாருக்கு தெரியப்படுத்தப்படும்? ராஜ்யங்களுக்கு. நினிவேயின் மேல் கர்த்தர் எவைகளை எரிய பண்ணுவார்? தீட்டானவைகள். கர்த்தர் எதை கனவீனப்படுத்துவார்? நினிவே. கர்த்தர் எதை வேடிக்கையாக்கி போடுவார்? நினிவே. நினிவே பாழாய் போயிற்று என்று சொல்லுகிறவர் யார்? நினிவேயை காண்கிறவன். நினிவேக்காக புலம்புகிறவர் யார் என்று சொல்லுகிறவன் யார்? நினிவேயை காண்கிறவன். நினிவேக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களை எங்கே தேடுவேன் என்று கூறுபவன் யார்? நினிவேயை காண்கிறவன். நதிகள் மத்தியில் இருந்தது எது? நோ அம்மோன். நினிவே எதை பார்க்கிலும் சிரேஷ்டமோ? நோ அம்னோனை பார்க்கிலும். நோ அம்னோனை சுற்றிலும் இருந்தது என்ன? தண்ணீர். நோ அம்னோனின் அரண் எது? சமுத்திரம். நோ அம்னோனின் மதில் எது? சமுத்திரக்கால். நோ அம்னோனின் பலனாக இருந்தவை எது? எத்தியோப்பியா, எகிப்து. நோ அம்னோனுக்கு சகாயமாயிருந்தது எது? பூத், லூபீம். குடி விலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டவள் யார்? நோ அம்னோன்.
யாருடைய குழந்தைகள் எல்லா வீதிகளிலும் மோதியடிக்கப்படுவார்கள்? நோ அம்னோன். நோ அம்மோனின் டேஷ் பேரில் சீட்டு போட்டார்கள். கனவான்கள். யாருடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்படுவார்கள்? நோ அம்மோன். வெறி கொண்டு ஒளித்துக் கொள்வது யார்? நினிவே. நினிவே தன் சத்துருக்களுக்கு தப்ப எதை தேடும்? அரணான கோட்டை. நினிவேக்கு முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி மரங்களைப் போல் இருப்பது எது? அரண்கள். முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரம் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழங்கள் எங்கே விழும்? தின்கிறவன் வாயிலே. எதின் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள்? நினிவே. நினிவே தேசத்தின் வாசல்கள் யாருக்கு முன் திறவுண்டு போகும்? சத்துருவுக்கு முன். நினிவேயின் தாழ்பால்களை பட்சிப்பது எது? அக்கினி. யார் முற்றுகைக்கு தண்ணீர் மொன்று வைக்க வேண்டும்? நினிவே. தன் அரண்களை பலப்படுத்த வேண்டியது யார்? நினிவே. சேற்றிலே போய் களிமண்ணை மிதிக்க வேண்டியது யார்? நினிவே. சூளையை கெட்டிப்படுத்த வேண்டியது யார்? நினிவே. அக்கினி யாரை பட்சிக்கும்? நினிவேயை. பட்டயம் யாரை சங்கரிக்கும்? நினிவே. பட்டயம் எதை போல நினிவேயை பட்சித்து போடும்? பச்சை கிளிகள். தன்னை பச்சை கிளி களத்தனையாக்கி கொள்ள வேண்டியது யார்? நினிவே. தன்னை வெட்டி கிளிகளந்தனையாக்கி கொள்ள வேண்டியது யார்? நினிவே. நினிவே யாரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினது? வர்த்தகரை. நினிவேயில் வெட்டு கிளிகளுக்கு சமமானவர்கள் யார்? மகுடவர்த்தனர். நினிவேயில் பெருங்கிளிகளுக்கு சமமானவர்கள் யார்? தலகர்த்தர். குளிர்ச்சியான நாளில் வெளிகளில் பாளையம் இறங்குவது எது? வெட்டுக்கிளிகள், பெருங்கிளிகள். சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போவது எது? வெட்டுக்கிளிகள், பெருங்கிளிகள். அசீரியா ராஜாவே, உன் டேஷ் உறங்குவார்கள்? மெய்ப்பர்கள். யாருடைய பிரபலஸ்தர்கள் படுத்திருப்பார்கள்? அசீரியா. அசீரியாவின் ஜனங்கள் எவைகளின் மேல் சிதறி இருக்கிறார்கள்? பர்வதங்கள். எதின் ஜனங்களை கூட்டி சேர்ப்பவன் இல்லை? அசீரியா. நினிவேயின் நொறுங்குதலுக்கு எது இல்லை? பரிகாரம். எதின் காயம் கொடியது? நினிவேயின். நினிவேயின் செய்தியை கேட்பவர் யாவரும் அதன் பெயரில் டேஷ் கை கொட்டுவார்கள். எதின் பொல்லாப்பு என் நேரமும் யார் பேரில்தான் பாயாமற் போயிற்று? நினிவே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.